எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்போ அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபிக்கு நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன், ஆனால் பிஜேபி ஏன் தோற்று போச்சு, அதற்கான காரணங்கள் என்ன, இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இவர் பிஜேபியிலிருந்து விலகிறாரா இல்லை பிஜேபியே இவரை அனுப்பி வைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் வைத்திருக்கின்ற அந்த வார் ரூம் இருக்குல்ல, ரூட் மாஃபியா இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், அதே தொழில்நுட்பத்தை இவரும் பயன்படுத்துகிறார். இப்போ கூட அவருடைய இயக்கத்தில் வாலண்டியராக சேருவதற்கு ஒரு வெப்சைட்டு போட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அதையே எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்குது, விஜய் செய்யாத மீடியா சந்திப்பை இவர் செய்வார். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் விஜய் அந்த போட்டியில் இவரும் வந்துடுவார். அவர் அந்த போட்டியில் நுழைத்து அவரை ஒரு ஆளாக்கலாமா அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நினைக்கிறாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் ஆதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ இறுதியாக ஒரு 5 நாட்களை பார்த்தோம்னா தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஆள் பாஜக கட்சியை விட்டு வரவே மாட்டார் அப்படின்னு நாங்கள் ஒருத்தரை வச்சுருந்தோம். பட் ஆனால் அவரே கட்சியிலிருந்து விளங்கி ஒரு புது இயக்கம் மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜக கட்சியை விட்டு விலகுவார் அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அது என்னப்பா போப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது உண்மையாலுமே இட் ஹேப்பன்ட். ஆக்சுவலி அவர் கட்சியை விட்டு விலகியிருக்காரு, புதுசாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தது நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கணும். விஜய் 2002 வருடம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறாரு, தனியாக போட்டியிடுறாரு, யாரும் கூட்டணிக்கு வரல, அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலனாலும் 108 தொகுதிகளில் வெற்றி பெறாரு. அதன் பிறகு ஆட்சி அமைக்கிறாரு திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு. இப்போ விஜய் எந்த விதமான ஒரு மரபார்ந்த கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகள், உழைப்பு இதெல்லாம் போடாமல் ஒரு மேலோட்டமான பிரச்சாரங்கள், சில ஃபேக் நரேட்டிவ்ஸ் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதை கொண்டு போய் மிக குறைவாக ஒரு 10-15 தொகுதிகளுக்கு மட்டும் சுற்றுப்பிரயாணம் பண்ணிட்டு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறார். அண்ணாமலை 2020 பிஜேபியில் சேர்றார். 2020 அவர் பிஜேபி சேரும்போது அதற்கு முன்னாடி ஒரு 9 ஆண்டுகள் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றார். அங்கே இருந்த பிஎல் சந்தோஷ் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர், அவருடைய சீடராக மாறி அதன் பிறகு தான் அரசியலுக்கு வராரு. அதற்கு முன்னாடி லக்னோவில் ஐஐஎம்மில் படிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இங்கே பிஜேபிக்குள்ளே சேருவது அப்படின்றது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு யங் ஃபேஸ் வேணும் அப்படின்ற முறையில் தான் டெல்லி தலைமை முடிவு பண்ணி அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பிஎல் சந்தோஷ்லாம் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை தன்னுடைய இயக்கம் ஆரம்பிக்கும் போது மதியம் 12 மணிக்கு பேசின வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு ஒரு நாள் முன்னாடி ரஜினி இவரை அழைத்ததாகவும், ரஜினி அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு இல்லையா, அதற்கு இவரை அழைத்ததாகவும், அது அண்ணாமலை வந்து சாரி சொல்லிவிட்டு பிஜேபியில் நான் சேரப்போகிறேன்னு சொன்னதாகவும் அவர் சொல்கிறாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஒரு பிஜேபியுடைய பிளான் பி தான். இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், திமுக, இந்த ஆன்டி மோடி வேவ் இதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரஜினி மாதிரி ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்து வேணும், அவங்க மூலமாக இதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுறாங்க. ரஜினியை கொஞ்சம் கொஞ்சமாக குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் தள்ளி கொண்டு வராங்க. இன்றைக்கு கைதாகி இருக்கின்ற மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் அன்றைக்கி ரஜினிக்காக மிக தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. பிஜேபியில் இருந்த அர்ஜுன் மூர்த்தி அவர் ரிசைன் பண்ணிவிட்டு ரஜினி கட்சியில் போய் சேர்றாரு. அப்போவே ஒரு டாக் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, ரஜினி கட்சியில் அண்ணாமலை சேர்ந்து முதலமைச்சராக வேட்பாளருக்கு அவர் வந்து தெரிவு செய்யப்படலாம், அப்படி ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது. அதனால் அண்ணாமலை வந்து பாதி தான் உண்மையை சொல்லியிருக்காருன்னு தெரியுது. பின்னாட்களில் ரஜினி தான் கட்சி ஆரம்பிக்கின்ற
அந்த எண்ணத்தை விட்டு உடல்நலத்தின் காரணமாக அதை விட்டுட்டு அவர் வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதையும் அண்ணாமலை சொல்கிறாரு. ரஜினி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, ஆனால் அவர் உடல் நலனுக்கு நல்லதல்ல, இப்படி அவர் சொல்கிறாரு. சரி, அதுக்கு பிறகு ஒரு பிஜேபியில் சேர்றாரு. சேர்ந்த உடனே ஒரு 2 வருஷத்தில் இவரை தலைவராக மாற்றிடுறாங்க. ஆனால் பிஜேபியில் தலைவராகணும்னா இவ்வளோ வருடங்கள் பிஜேபியில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் இருக்குது. அண்ணாமலைக்கு அந்த நிபந்தனையை பொருந்தாமல் அவரை கொண்டு வராங்க. அப்போ இந்த தனிநபர்களை தலைவராக்கி அவர்கள் மூலமாக ஒரு இமேஜ் செல்வாக்கின் மூலமாக கட்சியை வளர்ப்பது என்பது மோடிக்கு பிறகு தான் பிஜேபியில் நடக்குது. மோடிக்கு முன்னாடி நீங்கள் வாஜ்பாய் அத்வானி காலத்துலலாம் ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவர்களைத்தான் தலைவர்களாகவோ பிரதமர் வேட்பாளர்களாகவோ பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவராகவோ முடிவு பண்ணுவாங்க. மோடி 2014 பதவிக்கு வந்த பிறகு அந்த போக்கை மாற்றி அமைத்து தனிநபர் வழிபாட்டை முன்வைத்து மோடி இமேஜ், மோடி பிராண்டு அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பொருளாதாரத்துக்கு குஜராத் மாடல். அப்போ பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய பஸ் ஸ்டாண்டு, சைனாவினுடைய ஃபேக்ட்ரிஸு அதெல்லாம் குஜராத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி அதை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த குஜராத் மாடல்ன்றது உண்மை இல்லை. அடுத்து இதை சாதித்தவர் மோடி. அப்படி மோடியை ஒரு மிகப்பெரிய பிராண்டாக கொண்டு போனாங்க. அப்புறம் அமித்ஷா பிஜேபியினுடைய தலைவராக வராரு. அவர் மோடிக்கு நெருக்கமானவர். அப்போ மோடி அமித்ஷா டீம் வந்த பிறகு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அணுகுமுறை, அவங்க முடிவு பண்ணுறது, இந்த நிலைமையெல்லாம் மாறி இவங்க தான் முடிவு பண்ணுறாங்கன்ற நிலைமை மாறுகிறது. குறிப்பாக இந்த தனிநபர் வழிபாடு. அப்புறம் அவங்க வந்த பிறகு பல மாநிலங்களில் இவர்கள் நினைத்தவர்களை கொண்டு வராங்க. ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி எந்த மாநிலத்தில் எந்த சாதியை சேர்ந்தவர் முதலமைச்சராக வரணும், இதையெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. அவர் யூபியில் அவர் ஒரு பிராண்டு. அவர் கோரக்பூர் மடத்தை சேர்ந்த ஒரு சாமியார். அவர் முதலமைச்சராக வராரு. அங்கே பிரச்சாரத்தின் போது மோடி கூட அவருடைய படத்தையும் ஃப்ளெக்ஸில் வைப்பாங்க. அதன் பிறகு மாற்று கட்சிகள்லேருந்து வராங்க இல்லையா. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மாறி போனவர் தான் சுவேந்த அதிகாரி பிஜேபிக்கு. அவர் தான் இன்றைக்கி ஜெயிச்சு பிஜேபி சார்பில் ஜெயிச்சு வெஸ்ட் பெங்காலில் சிஎம்மாக இருக்கிறார். அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் காங்கிரஸ்லேருந்து போனவர். இப்படி மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கறது. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி இல்லாமல் மோடி அமித்ஷா முடிவு பண்ணுறவங்கெல்லாம் பதவிக்கும் பொறுப்புகளுக்கும் வர்ற போக்கு என்பது 2014 வருது. அப்போ அவங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பிஜேபியினுடைய பழைய தலைவர்கள், அதுக்கு முன்னாடி தமிழிசை, எல்முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், கிருஷ்ணமூர்த்தி, இது போன்ற பழைய தலைவர்களை வைத்து நம்ம பண்ண முடியாது. ஒரு யங் ஃபேஸ் வேணும், அவர் மேலே அவர் ஆக்டிவாக அரசியல் பண்ணணும் அப்படின்ற முறையில் அண்ணாமலை ஒரு ஆசி பெற்று வராரு. அவர் வந்த உடனேயே அதே போல் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னுடைய வார் ரூம் வைத்து சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரம் பண்ணுறதாக இருக்கட்டும், அடுத்தது மீடியாவில் தினசரி ஒரு கான்ட்ராவர்சியை எழுப்புவதாக இருக்கட்டும். அப்போது ஒரு யூடியூப் சேனல்களுக்கோ மீடியாவுக்கோ ஒரு கண்டென்ட் சப்ளையர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அண்ணாமலை தான். இப்படி வந்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அவர் அதிமுகவிடம் துண்டித்து கொண்டு தனியாக போட்டியிடணும், நம்ம தனியாக போட்டியிட்டால் தான் வெயிட்டுன்னு சொல்லி மத்திய தலைமையை நம்ப வைத்து போட்டியிடுறாரு. அதில் ஒரு கூட்டணியோடு சேர்த்து ஒரு 17-18% வாக்குகள் வாங்குறாரு. ஏடிஎம்கே ஒரு 21 வாங்குது தனியாக. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே தமிழிசை போன்றவர்கள் அல்லது அதிமுக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, வானதி சீனிவாசன் இவர்கள்லாம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துருந்தால் நம்ம ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ மத்திய தலைமை அண்ணாமலை கொடுத்த அந்த ப்ரப்போசல் தவறு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மீன் டைம் அண்ணாமலை மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு கைது செஞ்ச மாரிதாஸே அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவரை நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வராங்க. கொண்டு ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போவே அண்ணாமலை டம்மி ஆயிடுறாரு. அப்போ நயினார் நாகேந்திரன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 6 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு
அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அண்ணாமலை வந்து நான் தமிழகத்துக்கே லீட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை ஒரு 6 தொகுதிகளுக்குன்னு சீப்பாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு வர முடியாது, எங்கள் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிலிருந்தே அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய மற்ற கோஷ்டிகள் அவங்க ஆதிக்கம் பண்ணுறாங்க, இது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் அண்ணாமலை அந்த 2 நாள் முன்னாடி பேசின பேச்சில் என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் மாதத்திலே ஒரு கட்சியை விட்டு விலக நினைத்ததாகவும், அதை வந்து கட்சி ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பிரச்சாரம் கூட ஒரு அரை மனதோடு தான் பண்ணுறாரு, ஒரு முழு ஈர்ப்போடலாம் அந்த பிரச்சாரம் பண்ணலை. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, விஜய் ஜெயிச்சிட்டாரு, திமுக எதிர்க்கட்சி, பிஜேபி வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ஊட்டியில் மட்டும் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, வாக்கு சதவீதம் 2.5-3% வந்து விட்டது. இதுதான் இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை. இந்த சமயத்தில் தான் அவர் டெல்லி போய் அமித்ஷாவோ தேசிய தலைவர் நிதின் நபீன் இவர்களையெல்லாம் பார்த்து ஒரு 5 பக்க கடிதம் கொடுத்து கட்சியிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபிக்கு நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன், ஆனால் பிஜேபி ஏன் தோற்று போச்சு, அதற்கான காரணங்கள் என்ன, இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இவர் பிஜேபியிலிருந்து விலகிறாரா இல்லை பிஜேபியே இவரை அனுப்பி வைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜய் வந்தது பிறகு விஜய் தீவிரமாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடியவர் அல்ல. கரூர் சம்பவத்துக்கு பிறகே அவர் பிஜேபியை எங்கேயும் வெளிப்படையாக சொல்லி எதிர்க்கலை. இப்போ கூட டெல்லிக்கு அவர் போயிட்டு வந்தபோது அமித்ஷா அவரை பார்க்கலன்னு சொல்லி ரத்தான பிறகு ராகுல் காந்தி சோனியா காந்தி சந்திப்பே அவர் ரத்து பண்ணிடுறாரு. இவ்வளோத்துக்கும் சோனியா காந்தி வீட்டு முன்னாடி விஜயும் ராகுல் காந்தி இருக்கிற மாதிரியான ஃப்ளெக்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க. இருந்தாலும் பிஜேபிக்கு கோபம் வரும்னு அதை தவிர்த்து விட்டு தான் இவர் வராரு. கேரள முதலமைச்சர் சதீசன் பதவியேற்பு விழாவுக்கு இவர் போவதாக இருந்துச்சு, ஆனால் போகலை. இவர் வருவாருன்னு சொல்லி ராகுல் காந்தி உள்பட பலரும் எதிர்பார்த்துருக்காங்க. அங்கேயும் இவர் போனால் பிஜேபிக்கு கோபம் வரும். அப்போ இவர் வந்து பிஜேபி இவர் எதிர்க்கிறதா இல்லை. அப்போ விஜய் அந்த அளவுக்கு திராவிட இயக்கம் திமுகவை அழிப்பதற்கு பயன்படுறாத வரைக்கும் பிஜேபிக்கு ஓகே. ஆனால் தன்னுடைய கட்சி தன்னுடைய இமேஜ் என்ன ஆகுது, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து அவருக்கு முழு சுதந்திரத்தோடு அதை செய்யும் பொழுது இப்போ வந்து தலைவர்கள் ரேஸில் யார் இருக்கிறாங்க, விஜய், உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க. எடப்பாடி இன்னும் 5 வருஷத்தில் அவர் வயசாயிரும். கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேகால போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது. அப்போ வேறு யாரும் இல்லை. அப்போ விஜய் வேர்சஸ் உதயநிதி வேர்சஸ் அண்ணாமலை, இப்படி ஒரு மும்முனை போட்டியை கொண்டு வந்தால் அதில் வந்து அண்ணாமலையின் மூலமாக நம்மளுடைய கொள்கை திட்டங்கள் இது நிறைவேறுமா? அண்ணாமலை வந்து அவர் வலதுசாரி தான். ஓகே, அந்த எண்ணம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு, கொள்கையெல்லாம் அவர் எதுவும் மாற்றம் இல்லை. கொள்கை காரணமாக அவர் வெளியே வரல. இப்போ அவர் வந்திருக்கிறது ஒரு தமிழ் பிஜேபி, தமிழ் ஆர்எஸ்எஸ். அந்த அடிப்படையில் வர்றாரு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்து முன்னணின்னு இருக்கு. இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அமைப்பு. வட இந்தியாவில் கிடையாது. வட இந்தியாவில் விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள்ளுன்னு இருக்கு. அது இங்கே தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லும்போது தான் இந்து முன்னணின்னு ஆரம்பிக்கிறாங்க. 1982 மண்டைக்காடு கலவரத்தை ஒட்டி. அப்போ அது இந்து முன்னணின்னு பேர்லேயே இந்துன்றது தமிழாக இருக்குது. இப்போ விஸ்வ ஹிந்து பரிஷத்துக்கும் இந்து முன்னணிக்கும் இது கொஞ்சம் ஒட்டுதில்ல, லோக்கல் கண்டிப்பாக. ஓகே, மக்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த பாணியில் இப்போ அண்ணாமலை வந்து அதை தொடங்கி இருக்கிறார். ஒரு தமிழ் பிஜேபி ஆர்எஸ்எஸ். நாளைக்கு இவர் பிஜேபியோட கூட்டணி வைத்து கொள்ளலாம். பிஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி ரஜினியை அவங்க ட்ரை பண்ணாங்களோ அது வேலைக்கு ஆகலைன்னும் போது இப்போ அண்ணாமலையை இறக்கியிருக்காங்க. இதுதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பின்னணி. சார், இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எங்களுக்கு என்ன தோணுதா, ஆஸ் அ மீடியா பர்சனாகவும் சரி, ஒரு நார்மல் மக்களாகவும் என்ன தோணுதா, இன்றைக்கி விஜய் அவர்கள், நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், அவர் பிரச்சாரம் சரியாக பண்ணார் தப்பாக பண்ணார் அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் இன்றைக்கி வின் பண்ணிட்டாரு, ஒரு மிகப்பெரிய விஜய் அலை இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மத்திய அரசு பாஜகவுக்கு வேறு வழி இல்லை. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்களை விட்டுருக்காங்க. புதுசாக எங்கள் கூட இருந்தால் ஓட்டு வராதுப்பா, நீ தனியாக போய் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அண்ணாமலை வந்திருக்காரா? அது ஒரு ரோல்.
விஜய்க்கு போட்டியா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டார். மீடியா சந்திப்புகளையும் அவர் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அறிக்கைகள் கூட பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்த அளவு கூட இப்போ அறிக்கைகள் வெளியிடுறதில்லை. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மீடியாவை சந்திக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த மீடியாவையும் சந்திப்பார், எந்த கேள்வியும் கேட்பார். சொல்லப்போனால் மீடியா பர்சன்ஸை குரங்கு மாதிரி ஏன் தாவறீங்கன்னு கிண்டலும் பண்ணுவார். அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அவர் அதன் மூலமாக ரெண்டாவது விஜய் வைத்திருக்கின்ற அந்த வார் ரூம் இருக்குல்ல, ரூட் மாஃபியா இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், அதே தொழில்நுட்பத்தை இவரும் பயன்படுத்துகிறார், அண்ணாமலையும் பயன்படுத்துகிறார். வார் ரூம் வச்சிருக்கிறாரு. வார் ரூமை வைத்துக்கொண்டு தன்னை எதிர்ப்பவர்களை ட்ரோல் பண்ணுறது, தன்னுடைய ஆதரவாளர்களை பூஸ்ட் பண்ணுறது, சமூக வலைத்தளங்களில் பேட்டி கொடுக்குறதுலேருந்து பல விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கார். அதை அவரும் செய்ய முடியும். இப்போ கூட அவருடைய இயக்கத்தில் வாலண்டியராக சேருவதற்கு ஒரு வெப்சைட்டு போட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அதையே எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்குது, அந்த ஓடிபியை வைத்துக்கொண்டு நீங்கள் லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இருக்கிற டேட்டா பேஸுக்கெல்லாம் இதை அனுப்புறது. அவங்க டேட்டா பேஸில் பல ஃபோன் நம்பர் இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்களுக்கு அனுப்பி இந்த ஓடிபி அனுப்பி அவங்கள வாலண்டியர்ஸாக இவர் தான் சேர்த்துக்கிறாரு. அது 15 லட்சமோ 20 லட்சமோ போயிட்டுருக்குது. இதை வைத்துக்கொண்டு ஒரு பில்டப், இவர் தீவிரமாக இவருடைய இயக்கத்தில் மக்கள் ஆதிக்கம் பண்றாங்க. ஆனா அதுல வந்து பாட் எவ்வளவு, அதுல வந்து அந்த சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, விஜய் போலவே இவரும் டெக்னாலஜியை பயன்படுத்துவாரு. ஆனா விஜயை விட விஜய் செய்யாத மீடியா சந்திப்பை இவர் செய்வார். அடுத்தது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது இதுன்னு இப்போ 20 நாள் எவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. கொலையாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், அல்லது தாவேகா நிர்வாகிகள் மாமூல் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க உட்கட்சி மோதலாக இருக்கட்டும். இப்போ இதையெல்லாம் வந்து அண்ணாமலை அட்ரஸ் பண்ணாருன்னு வச்சுங்க. அப்போ அவர் மீடியாவில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் விஜய், அந்த போட்டியில் இவரும் வந்துடுவார். விஜய்க்கு 52 வயசு, அண்ணாமலைக்கு 42 வயசு. ஓகே. ஆமா, உதயநிதிக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஆமா இருக்கல, அண்ணாமலை தான் யங் அப்படின்னு இருக்கும்போது அவர் அந்த போட்டியில் நுழைத்து அவரை ஒரு ஆளாக்கலாமா அப்படின்னு பிஜேபி RSS வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் இவர் வந்து சுமூகமாக விலகிட்டு வர்றார். நீங்க சொன்னது போல அவர் வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருந்திருக்கலாம், வேற யார்ட்டையாவது கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இப்படியெல்லாம் இல்லாமல் நேராக போய் பார்த்து முகம் பார்த்து பேசி ஏன் வர்றாருன்னா அவங்க ஆசீர்வாதத்தோட வர்றாரு. இந்திய நாடோட ஹெட்டோடய இப்போ ஹெட்டையே பார்த்து ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. அதான் இப்போ சுருக்கமாக சொல்றதுன்னா, அமித்ஷாவினுடைய ஆசி பெற்று அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்படிதான் அவர் சொல்லணுமே தவிர அவர் முரண்பட்டெல்லாம் வரல, கொள்கை வேறுபாடு எதுவும் இல்லை. அப்போ விஜய் வந்த பிறகு தமிழக அரசியலினுடைய போக்கு என்பது மாறுது. அதற்கு அப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இவ்வளவு நாள் நம்ம முன்வைத்த முயற்சிகள் எல்லாமே, பிஜேபின்னா ஒரு இந்துத்துவா வட இந்திய கட்சி, மோடியை விட ராகுல் காந்தி தான் இங்கே நமக்கு பிரதமர் வேட்பாளர், இப்படி எல்லா விதத்துலேயும் ஆன்டி மோடி வேவ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இதை உடைக்கிறதுக்கு ஒரு தமிழ் ஃப்ளேவர் கலந்த ஒரு ஆள் வேணும். இப்போ அண்ணாமலை அதை பேசுவார். இப்போவே சிபிஎஸ்சியில் 9th கிளாஸுக்கு திடீர்னு இந்தியை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்ப்பு தெரியும். எதுக்கு அவசரப்படுறீங்கலாம் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது ஒரு தமிழ் ஃப்ளேவர் கிடைக்கும். மத்திய அரசுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமாக அப்படி இருக்கும். அப்போ தமிழ்நாட்டின் அப்படி சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க முடியும். இதுதான் அவருடைய நோக்கம்.